In last video, we have discussed that in natural resource classified in natural resource வந்து renewable நான் renewable classify பண்ணியிருந்தாங்க. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துருந்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அதில் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிளாஸிஃபை பண்ணியாச்சு, டிஸ்கஸ் பண்ணியாச்சு. Now we are going to learn about a social infrastructure, which is improving the quality of manpower. நம்மளை பற்றி படிக்கிறது. If the government invests more on manpower, then their life will be quality. அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ஃப்ரம் அவுட்சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சைட், அண்ட் இட் வில் லீட் டு growth of an economy, and the development of these social structures help in increasing the efficiency and productivity of manpower. If manpower is good, their productivity is high. Example, schools, colleges, hospitals and other civic amenities, facilities. இதிலெல்லாம் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம். It is fact that one of the reason for low productivity ஏன்னா இந்தியன் worker is lack of development of social infrastructure. So that we have to improve infrastructure and social structure should be high. The status and development in social infrastructure in India are discussed one by one. Education பார்த்தோன்னா இந்தியன் எஜுகேஷன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு குருகுலத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ண எஜுகேஷன். ஆஃப்டர் தேட் எஜுகேஷன் சிஸ்டம் ஃப்ளோரிஸ் அப்படின்னே செழிச்சு வளர ஆரம்பிச்சு, அண்ட் டெவலப்டு வித் க்ரோயிங் நீட்ஸ் ஆஃப் அ எக்கானமி. இந்த எஜுகேஷனை மெயின்டைன் பண்ணிட்டுருக்க டிபார்ட்மெண்ட் யாருன்னா மினிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், MHRD. In India, formulate education policies in India and also undertake education programs. இவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஏர்லி டேஸ் பார்த்தீங்கன்னா குருகுல் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்கே டீச்சர் வீட்டில் கற்றுட்டு வர்றது. இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸை தேடி டீச்சர் போய் சொல்லிக் கொடுக்குற லெவலுக்கு வந்தாச்சு. அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா என்ன மாதிரி எஜுகேஷன் இருக்குது? 76 வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் 76 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. அதான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டின்னு சொல்லியிருந்தாலே அவங்க தான் அந்த எஜுகேஷன் பட்ஜெட்லாம் அலோகேட் பண்ணுறாங்க. பாலிசிஸ், எஜுகேஷன் ரிலேட்டட் பாலிசி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நர்சரி, ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த வேரியேஷன் இருக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன மாதிரிலாம் இந்தியாவில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 10th +2 பேட்டர்ன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேட்ஸ் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நிறைய கோர்சஸ், சப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்க்கெல்லாம் அக்ரிடியேஷன் அனுமதி யார் கொடுப்பாங்க அப்படின்னா UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் படி அவங்க கொடுப்பாங்க. And the education department consists various schools, colleges, universities, and the imparting education and fair means for all sections of the society. சொசைட்டியில் இருக்க எல்லா பீப்புளுக்கும் எஜுகேஷன் கிடைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அண்ட் பட்ஜெட் ஷேர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டருக்கு ஜிடிபியிலேருந்து 3% ஆஃப் திஸ் லார்ஜஸ்ட் ப்ரப்போர்ஷன் கோஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டுமே. ஹவவர் இருந்தாலும் the per people expenditure compared with other country is very low for the school students. Then health in India எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்தது. சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஃபார்முலேட் வேரியஸ் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிஃபார்ம் பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. The administration of health industry in India as well as the technical needs of health sector responsible with Ministry of Health and Welfare. The healthcare in India has many forms. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசின், யுனானி கால்னிக் ஹெர்பல் கேர், ஹோமியோபதி, அலோபதி, யோகா அண்ட் மெனி மோர். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் இந்த ஆயுர்வேதா, யுனானி,
யோகா, சித்தா, ஹோமியோபதி எல்லாம் சேர்ந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஈச் டிஃப்ரெண்ட் ஹெல்த் கேர் ஃபார்ம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், யுனானி வேறு மாதிரி இருக்கும், ஹோமியோபதி இங்கிலீஷ் மருத்துவம், அலோபதி, யோகா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறோங்க. அண்ட் ப்ராக்டிசஸ் வேரி ஆகும் ஒவ்வொரு சிஸ்டத்துக்குமே. The medical practicing in India needs a proper licensing from where மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கிட்டேருந்து லைசன்சிங் வாங்கி மெடிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா மெடிக்கல் சிஸ்டம் ஒன்றா சேர்ந்து தான் ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் இந்தியா என்ன மாதிரி இருக்குது? த ஹெல்த் கேர் சர்வீஸ் இன் இந்தியா ஆர் மெயின்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து சேர்ந்தது தான். ஸ்டேட் வைஸ் health status is better in Kerala compared with other states. Compared to other developed countries பார்த்தீங்கன்னா India's health status is not satisfactory. Even the Sri Lanka health status பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட வெரி பெட்டர். நம்ம அவ்வளோ லோவாக இருக்கிறோம் ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணும்போது கூட. இந்தியன் ஸ்டேட்ஸ்குள்ளே கேரளா இஸ் அ பெட்டர். தீஸ் ஆர் த சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.